நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தை அடைவதற்குரிய ஆச்சாரம் முதலியன பற்றி தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து எவ்வித சுபாவமும் எவ்வித நல்ல ஆச்சாரமும் எவ்விதமான வித்தையும் எவ்விதமான ஆசிரியமும் உள்ளவன், மூல பிரகிருதிக்கு அப்புறம் உள்ளதும் சலனமற்றதுமான பிரம்மத்தின் ஸ்தானத்தை அடைகின்றான் என்று கேட்க பீஷ்மர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, மோட்ச தர்மங்களில் பற்றுதல் உள்ளவனும் மிதமான ஆகாரம் உடையவனும் இந்திரியங்களை ஜெயித்தவனுமானவன் பிரகிருதிக்கு மேற்பட்டதும் சலனமற்றதுமான பிரம்மஸ்தானத்தை அடைகின்றான். யுதிஷ்டிரா, இந்த விஷயத்திலும் முற்காலத்தில் ஹாரிதரால் சொல்லப்பட்ட பழமையான ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறார்கள். அதை நீ தெரிந்து கொள்வாய். இம்மைக்குரிய பொருட்களை வேண்டும் மட்டும் அடைந்திருக்கும் போதே ஆசையில்லாமல் தன்னுடைய வீட்டிலிருந்தும் கிளம்பி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மன வேறுபாடின்றி மௌனத்துடன் சந்நியாசத்தை அடைய வேண்டும். நேத்திரத்தினாலும் மனத்தினாலும் வாக்கினாலும் பிறனை தூஷிக்க கூடாது. நேரிலோ அல்லது புறத்திலோ ஓரிடத்திலும் தூஷணத்தை சொல்லக்கூடாது. ஒரு பிராணிக்கும் துன்பம் செய்யக்கூடாது. சூரியனுடைய கதி போன்ற கதியுடன் ஓரிரவு ஓரிடமாய் சஞ்சரிக்க வேண்டும். இந்த ஜீவனத்தை அடைந்து ஒருவனோடும் வைரத்தை செலுத்தக்கூடாது. எல்லை கடந்த சொற்களை பொறுக்க வேண்டும். ஒருவனை பற்றியும் அகங்காரத்தை அடையக்கூடாது. கோபிக்கப்பட்டாலும் பிரிய வார்த்தை சொல்ல வேண்டும். வையப்பட்டாலும் நல் வார்த்தை சொல்ல வேண்டும். கிராமத்தின் மத்தியில் இடமும் வலமுமாக போகக்கூடாது. பிக்ஷாடனத்தை செய்யாமல் முந்தியே அழைக்கப்பட்டு போகக்கூடாது. பிக்ஷாடனத்தை செய்யாமல் முந்தியே அழைக்கப்பட்டு போகக்கூடாது. புழுதிகளால் இறைக்கப்பட்டாலும் நன்றாக மனத்தை அடக்கி கொண்டு வாக்கினால் கூட அப்பிரியத்தை சொல்லாமல் இருக்க வேண்டும். தயை உள்ளவனும் பிரீத்தி செய்யாதவனும் பயமற்றவனும் தோஷம் இல்லாதவனுமாய் இருக்க வேண்டும். புகையடங்கி உலக்கை சார்த்தி தணல் விந்து ஜனங்கள் புஜித்து பரிமாறுகின்றவர்களுடைய சஞ்சாரம் நின்ற பொழுது முனியானவன் பிக்ஷையை அடைய விரும்ப வேண்டும். ஆகாரங்களின் லாபங்களில் ஆதரவு வையாமல் பிராண யாத்திரைக்கு மட்டும் ஆகாரம் உடையவனாக இருக்கக்கூடாது. அதாவது ஆகாரம் உடையவனாக இருக்க வேண்டும். கிடையாத பொழுது வருத்தம் அடையக்கூடாது. லாபமும் இவனை மகிழ்விக்க கூடாது. எல்லாருக்கும் பொதுவான சந்தனம் ஆரம் முதலான லாபத்தை விரும்பக்கூடாது. பூஜிக்க பெற்று பூஜிக்க கூடாது. அப்படிப்பட்டவன் பூஜித்து கொடுப்பதை பொறுத்து கொள்ள வேண்டும். அன்ன தோஷங்களை இகழக்கூடாது. குணங்களையும் புகழக்கூடாது. ஏகாந்தமான படுக்கையும் இரு தலையும் எப்பொழுதும் விரும்ப வேண்டும். சூனிய கிரகத்தையோ மரத்தின் அடியையோ அல்லது வனத்தையோ குகையையோ ஒன்றை ஒருவருக்கும் தெரியாமல் அடைந்து மற்றொரு இடத்தில் போய் வசிக்க வேண்டும். சலனமற்றவனும் நிலை பெற்றவனுமாகி பிறர் அனுசரித்தாலும் விரோதித்தாலும் சமமாய் இருக்க வேண்டும். தன் கர்மாவில் நல்ல காரியத்தையோ கெட்ட காரியத்தையோ இரண்டையும் நினைக்க கூடாது. எப்பொழுதும் திருப்தி உடையவனும் மிகவும் சந்தோஷம் உடையவனும் தெளிவான முகமும் இந்திரியங்கள் உடையவனும் பயமற்றவனும் ஜபிக்கக்கூடிய பிரணவத்தை முக்கியமாக கொண்டவனும் மற்ற வார்த்தைகளில் மௌனம் உள்ளவனும் வைராகியத்தை உறுதியாக அடைந்தவனும் பூத விகாரமான தேகம் இந்திரியம் முதலானவற்றையும் பிராணிகளின் போக்கு வரவுகளையும் கவனித்து ஆச்சரியமடைந்தவனும் எல்லாவற்றையும் பார்க்கிறவனும்
பக்குவ பதார்த்தத்தினாலும் அப்பக்குவ பதார்த்தத்தினாலும் ஜீவிப்பவனும் ஆத்மாவில் ரமிக்கிறவனும் மிகவும் சாந்தமான சித்தமுடையவனும் லேசான உணவு உடையவனையும் இந்திரியங்களை ஜெயித்தவனுமாய் இருக்க வேண்டும். தவமுடையவனாகி வாக்கின் வேகத்தையும் மனத்தினால் உண்டான கோபத்தை வேகத்தையும் பிறருக்கு துன்பம் செய்ததால் உண்டான வேகத்தையும் உதரம் குறி இவைகளின் வேகத்தையும் விளக்க வேண்டும். பிறர் செய்த நிந்தையும் இவனுடைய மனத்தை கெடுக்க கூடாது. புகழ்ச்சி இகழ்ச்சிகளை ஒப்பாக கொண்டு மத்தியஸ்தனாகவே இருக்க வேண்டும். சந்நியாசியானவன் பரிசுத்தமாயும் மேலானதாயும் இருக்கிற இந்த சாதனத்தை அவலம்பிக்க வேண்டும். மகத்தான சித்தமுடையவனும் சகல விஷயங்களிலும் அடங்கினவனும் ஓரிடத்திலும் சங்கம் இல்லாதவனும் முன் பழகிய இடத்தில் சேராதவனும் சமாதி உடையவனும் மெல்லிய தன்மை உள்ளவனும் தனக்காக ஓர் இருப்பிடம் இல்லாதவனுமாய் இருந்து கொண்டு ஒரு பொழுதும் வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் இவர்களுடன் சேராமல் இருக்க வேண்டும். இன்ன இடமிருந்து லாபம் கிடைக்கும் என்பதை கருதாமலேயே உணவு ஆடை முதலியவைகளை அடைய விரும்ப வேண்டும். லாபத்தில் இவனை சந்தோஷம் அடையக்கூடாது. வித்வான்களுக்கு இந்த சந்நியாசிரமம் மோட்ச சாதனமாகும். அவ்வித்வான்களுக்கு இது சிரமமாகும். இவை எல்லாவற்றையும் வித்வான்களுக்கு மோட்ச வழி என்று ஹாரிதர் சொன்னார். யார் எல்லா பிராணிகளுக்கும் அபயத்தை கொடுத்துவிட்டு வீட்டிலிருந்து வெளிப்பட்டு செல்வானோ அவனுக்கு தோஜமயமான உலகங்கள் சித்திக்கும். அவன் மோட்சத்தை அடைய தகுந்தவனாவான் என்று சொன்னார் என்று இங்கே பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரனிடம் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.